ஆக 45 பாசுரங்களாலே தேரெழுந்தூர் பெருமான் திருமங்கியாழ்வாராலே பல்லாண்டு பாடப்பட்டுள்ளான். அவர் இந்த திவ்யதேசத்துக்குள்ள வந்து பாடத் தொடங்கினதே ஒரு வியப்பான கதை. ஆழ்வார் அப்படி ஓரொரு திவ்யதேசமாக பாடிக்கொண்டு வந்தார். அப்போது தேரெழுந்தூருக்கும் வந்து சேர்ந்தார். உள்ளுக்குள்ள போய் இந்த பெருமாளார் யார் இங்கு கோயில் கொண்டு சேவை சாதிக்கிறார்கள் என்ன அருகிலே இருந்தவர்களிடத்திலே வினவினார். அவர்கள் எல்லாரும் தேவாதிராஜன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி, அவன் தான் இங்கு சேவை சாதிக்கிறான்னு சொன்னவுடனே, மிக பெரியோர் பக்கல் நான் செல்வதில்லை, நாமோ ஏழை எளியவன், இவனோ ரொம்ப பெரியவன், இவனிடத்துல நமக்கு என்ன வேலை என்று சொல்லி ஆழ்வார் புறப்பட்டு விட்டார். ஆஸ்தானத்திலிருந்து வீதி வரைக்கும் போனார். இன்று நாம் புஷ்கரணி தர்ச புஷ்கரணிய சேவசாதி சேவிக்கிறோமே, அந்த இடத்தை தாண்டுவதற்கு முன்பாகவே ஆழ்வாருக்கு கைகாலெல்லாம் தளர்ந்து போக, மேல நடக்க முடியாமல் போக, யாரோ நம்மை நடக்க முடியாமல் இழுக்கிறா போல தோற்றுகிறதே என்று திரும்பினார் திருமங்கியாழ்வார். அப்போது பெருமான், என்ன தேவாதிராஜன் பெருமை படைத்தவன் மட்டும் நினைத்து விலகி போக வேண்டாம், இதோ கோசகனாய் ஆமருதி அப்பனாக உமக்கு காட்சி கொடுக்கிறோம் என்று தன் எளிமையெல்லாம் காட்டி கொடுக்க ஆனந்தமா ஓடி வந்தார் ஆழ்வார். வரிசையாக 40 பாசுரங்களை பாடினார். அதுல ஒரு 2 முக்கியமான பாசுரங்களை பார்ப்போம். தன்னுடைய புலன்களுக்கு அகப்பட்டு புலன்கள் தரும் தொல்லையை தாங்க மாட்டாமல் இந்திரியங்களை தொலைத்து உன் திருவடிகளை எனக்கு கொடுப்பாய் என்று பிரார்த்திக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான 10 பாசுரம். திருவுக்கும் திருவாகிய செல்வா, தெய்வத்துக்கரசே, செய்ய கண்ணா, உருவச் செஞ்சொடராழி வல்லானே, உலகுண்ட ஒருவா திருமார்பா, ஒருவர் காட்சி உய்யும் வகையினால் உடனின் ஐவர் என்னுள் புகுந்து ஒழியாதருவி தின்றிட அஞ்சினின் அடைந்தேன் அழுந்தூர் மேல் திசை நின்ற வம்மானே. திருவழுந்தூரிலே மேலப்பக்கத்திலே நிற்கிற எம்பானே, திருவுக்கும் திருவாகிய செல்வா. திருன்னு ஸ்ரீதேவி நாச்சியார் மகாலட்சுமி தாயாருக்கு பெயர். திருவுக்கும் திருவாகிய செல்வா, அந்த தாயாருக்கே செல்வமாய், தாயாருக்கே சம்பத்தாய், அவளுக்கே பொற்கிழிய போல இருப்பவனே, தெய்வத்துக்கரசே, தேவாதிராஜன் பெயரல்லவா, செய்ய கண்ணா, சிவந்த கண் படைத்தவனே, உருவச் செண் சுடராழி வல்லானே, வலக்கையிலே ஆழி பிடித்து சேவை சாதிப்பவனே, உலகுண்ட உருவா, ஒரு பகல் உலகத்தையெல்லாம் உன் உதரத்துக்குள்ளே வைத்தவனே, திருமார்பா, திரு எப்போது நீங்காமல் இருக்கிற நெஞ்சு படைத்தவனே, ஒருவர் காட்சி உய்யும் வகை என்றால் என்னிடத்தில் 5 புலன்களை வைத்து துன்பம் கொடுக்கிறாய். ஒருத்தர் துன்பம் கொடுத்தால் கூட நான் சமாளித்து விடுவேன். ஆனா கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உழலும் என்னை இத்தனை இன்பத்தையும் என்னால் எப்படி இவைகளுக்கு கொடுக்க முடியும்? சிற்றின்பத்தோடையே அழிந்து போய்விடுவேன் போல் இருக்கிறதே. உடனின்னு ஐவரை என்னுள் புகுந்து ஒழியாதருவி தின்றிட. இந்த 5 பேரும் என்னை படுத்தும் பாடு தாங்கவில்லை. அவர்களுக்கு பயந்து உன் திருவடிகளை வந்து அடைந்தேன், அஞ்சினின் அடைந்தேன், அழுந்தூர் முழத்திசை நின்ற வம்மானே. அந்த பெருமான் ஆழ்வாருக்கு எப்படி சேவை சாதித்திருக்கிறான்? சந்தோகா, பௌழியா, தைத்திரியா, சாமவேதியனே, நெடுமாலே, அந்தோனின் அடியன்னி மற்றறியேன், அழுந்தூர் மேல்திசையன் என்ன வம்மானே. சாந்தோக்கிய உபனிஷத்து தெரிந்தவன், பிருகதாரண்ய உபனிஷத்துக்கே காரணமானவன், தைத்திரிய உபனிஷத்தாலே ஓதப்படுபவன், சாமவேதத்தாலே பாடப்படுபவன் நெடுமாலான எம்பெருமான். அவனைத்தான் இத்திவ்யதேசத்திலே சேவை சாதித்தேன் என்று சொன்ன ஆழ்வார் மேலே தெரிவிக்கிறார். நரனே நாரணனே திருநறையூர் நம்பி, எம்பெருமான் உம்பராளும் அரணே ஆதி வராகமும் உன் நானாய், அழுந்தூர் மேல்திசை நின்ற வம்மானே. தாடாளா, தரையோர்க்கும் விண்ணோர்க்கும் சேயாய், கிரேத திரேத துவாபர கலியுகம் இவை 4 முனானாய். இந்த எம்பெருமான் தான் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த எல்லாவற்றுக்கும் நிர்வாககனாக இருக்கிறானாம். அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை பெற்றுவிட்டால் அதுவே நமக்கு வீடாய், அதுவே நமக்கு உடுக்கும் ஆடையாக இருக்க வேணும்னு திருமங்கியாழ்வார் வேண்டுகிறார். கூரை சோறு இவை தந்து என கருளி அடியேனை பணி ஆண்டுகொள் என்றாய், அழுந்தூர் மேல்திசை நின்ற வம்மானே என்னும் பிரார்த்திக்கிறார். இப்படி ஒரு 10 பாசுரங்கள் பாடினார். ஹயக்ரீவாவதாரத்தை பற்றி இத்திருத்தலத்தை பாடுகிறார். பன்னுகலை 4 வேத பொருளையெல்லாம் பரிமுகமாய் அருளியம் பரமன் காண்மென் என்னும் இந்த திவ்யதேசத்துக்கு பல்லாண்டு பாடியுள்ளார். இப்படி 40 பாசுரங்கள் போதாதென்னு திருநெடுந்தாண்டகம்ங்கிற திவ்யதேசத்தே இந்த எம்பெருமான குறித்து வண்டுகளை தூதுவிடுகிறார் திருமங்கியாழ்வார். அக்காலத்திலிருந்தே தமிழர் மரபுப்படி நாயகி நாயக்கனை குறித்து பறவைகளை தூதுவிடுவர்.
அதே போல திருமங்கையாழ்வாருக்கு நாயிகாபாவம், பரகால நாயகி என்று பெயர். அவர்தான் வண்டுகளை தூது விடுகிறார். ரொம்ப ஆச்சரியமான பாடல். தேமருவு பொழிலிடத்து மலர்ந்த போதை தேனதனை வாய்மடுத்தும் தடையும் நீயும் பூமருவி இனிதமர்ந்து பொறியிலார்ந்த அருகால சிறுவண்டே தொழுதேன் உன்னை ஆமருவு நிறமை தமரர் கோமான் அணியெழுந்தூர் நின்னானு கிண்ணே சென்னு நீமருவி அஞ்சாதே நின்னோர் மாசு நின் அயந்தாள் என்று இறையே எம்பிக்கானே. 6 கால்களை உடைய சிறு வண்டு. அந்த வண்டத்தான் இப்போது பரகால நாய்க்கு தூது விடுகிறாள். வண்டே, நீ நேர தேரெழுந்தூர் பெருமானிடத்திலே போ. ஆமருவு நிறைமைத்த அமரர் கோமான், அவன் தேவாதிராஜன் அமரர் கோமான், அவனே ஆமருவு நிறைமைத்தான். அவன் பெரியவன் நினைத்து பயந்து பிற்காலிட்டு விடாதே, அவன் மிக எளியவனும் கூட. அங்கு சென்று பயந்து போயிடாமல் பரகால நாய்க்கு உன்னை விட்டு பிரிந்து துன்பப்படுகிறாள் என்று போய் சொல்லிப்பார். அவனால் நிற்பதற்கு கூட முடியாமல் என் அடியவளொருத்தி துன்பப்படும் போது நான் காத்து நிற்பேனா? இதோ புறப்பட்டு விட்டேன் வண்டே, வழிகாட்டு என்று சொல்லிக்கொண்டு பெருமான் வருகிறானா இல்லையா பாரேன் என்று இந்த எம்பெருமானிடத்தில் உண்டான நம்பிக்கை, இவன் நம்ம ரட்சித்தே தீருவான் என்று ஆழ்வாருக்கு இருந்த உறுதி, அந்த விசுவாசத்தை இந்த திவ்யதேசத்திலே காட்டினார். ஊரே அழகு, பெருமான் அதற்காட்டிலும் அழகு. ஊரால் பெருமானுக்கு ஏற்றமா, பெருமானாலே திவ்யதேசத்துக்கு ஏற்றமா? ஒரு பாசுரத்தில் ஆழ்வார் சாதிக்கிறார்.